ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா பூண்டி மாதா கோயில் தாங்க. இது ரொம்பவே பழமையான ஒரு தேவாலயம் அப்படின்னு சொல்லலாம். இது பசிலிக்கா திருத்தலம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ரொம்பவே ஒரு சுற்றுலா தலமாகவும் இப்போ இருக்குது. திருச்சியிலலாம் நம்ம போனீங்கன்னா இந்த மாதா கோயிலோட அம்சம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த லூர்து நகரிலேருந்து எடுத்துன்னு வைக்கப்பட்ட மாதா சுரூபம் தாங்க. அது கீழே இருக்கிற பெட்டி ஒரிஜினல் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதுலேருந்து ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. இங்கே தங்கும் விடுதிகள், அப்புறம் பயணிகளுக்காக ஃபெசிலிட்டிஸ் நிறையா அந்த தேவாலயத்தை சேர்ந்தவர்கள் சர்ச்சு ஃபாதர்ஸ் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை எனக்கு கமெண்ட்ஸ் மூலிமா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குது. நம்ம இந்த இடத்துல சின்ன சின்ன ஸ்தலங்கள் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பைபிளில் வரக்கூடிய சிலுவை பாதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்தலங்கள் ஒன்று ஒன்றா இருக்குது. அதை சுற்றி பார்த்திங்கன்னா சிறுவர் பூங்காக்கள் இருக்குது. இந்த இடத்துல போனீங்கன்னா குழந்தைங்களோட நம்ம ஆண்டவரோட பிளெஸ்ஸிங்கும் கிடைக்கும், மாதாவோட அருளும் கிடைக்கும். அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக தலமாக இந்த இடத்துல இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபாதர் இவரால் தான் இந்த கோயில் இன்னும் சிறப்பான ஒரு புதுமைகள் நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த திருச்சி மறை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பூண்டி அந்த நகரத்தில் இந்த தேவாலயம் அம்சமாக இருக்குது. அந்த மைய பகுதியில் பார்த்திங்கன்னா விண்ணிருப்பு மாதாவை சுரூபமாக வச்சுருக்காங்க. அடுத்தது அங்கே மியூசியம் வச்சுருக்காங்க. மாதாவோட அற்புதங்கள், நிகழ்வுகள், இந்த வரலாற்று குறிப்புகள், இது வீரமாமுனிவரால் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அடுத்தது இது உள்ள பார்த்திங்கன்னா இந்த பைபிளோட அம்சங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கலிலேயன் என்றுதான் அழைக்கப்பட்டார். ஏனென்றால் இங்குதான் இயேசு வளர்ந்தார், பயின்றார். அவருடைய பணியும் இங்குதான் அதிகமாக இடம்பெற்றது. கலிலேயாவில் நாசரேத் என்பது சிறிய கிராமம். இங்குதான் இயேசு வளர்ந்தார். அவரது வளர்ப்பு தந்தையின் தொழிலான தச்சு தொழிலில் தானும் சேர்ந்து செய்தார். அவரின் தச்சு குடத்தை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கலிலேய நாட்டில் இயேசுவின் வாழ்வில் இடம் பிடித்த மற்றொரு முக்கியமான நகரம் கப்பர்நாகும் நகரம். இது இயேசு செய்த பல புதுமைகளை பார்த்த நகரம். அவரின் கண்டிப்பிற்கும் உள்ளான நகரம் இது. இயேசு இங்கு சிறிது காலமும் வாழ்ந்திருக்கின்றார். இயேசு கப்பர்நாகும் ஜெபக்கூடத்தில் விவிலிய சுருளை வாசிக்கும் காட்சித்தான் நீங்கள் இப்போது காண்பதாகும். இப்போது கப்பர்நாகும் நகரிலிருந்து கலிலேய கடலோரமாய் நகர்ந்து வருகிறோம். கலிலேய கடலில் வலை வீசி மீன் பிடித்த மீனவர் இருவருடன் படகில் இயேசு அமர்ந்திருக்கிறார். இரவு முழுவதும் பாடுபட்டும் ஒன்றும் அகப்படாத விரக்தியில் இருந்த மீனவரிடம் வலைகளை வலது பக்கம் வீச சொல்லி அவர்கள் எல்லையில்லாத மீன்களை பிடிக்க, அதனால் தன்னை பின்பற்றி வருமாறு இயேசு அழைக்க அவர்களும் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார். இயேசுவின் வல்லமையை சந்தித்த மற்றொரு இடம் கானா என்ற கிராமம். இயேசுவும் அவரின் அன்னை மரியாவும் ஒன்றிணைந்து ஒரு புதுமையை நிகழ்த்திய இடம் இது. திருமண விருந்தில் ரசம் தீர்ந்து போக, திருமண வீட்டாருக்கு அவமான எடுத்து ஏற்படாமல் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி தன் முதல் புதுமையை செய்தார் இயேசு. கலிலேய கடலின் தொடர் அங்கமாக விளங்குவது யோர்தான் ஆறு. அதன் கரையில்தான் திருமுழுக்கு யோவான் மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று மக்களுக்கு எச்சரித்து போகிறார். இயேசு இறைமகனாய் இருந்து தன் முன்னோடியான திருமுழுக்கு யோவானிடமே கடவுளின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று திருமுழுக்கு பெற்றுக் கொண்டார். யோர்தான் ஆறு சாக்கடலில் சங்கமமாகிறது. சாக்கடலுக்கு அடுத்து அமைந்திருப்பது எருசலேம் நகரம். யூதேயா, சமாரியா, கலிலேயா இந்த பகுதிகளெல்லாம் கடந்து மீண்டும் யூதேயா நாட்டு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எருசலேம் அருகே அமைந்திருப்பது பெத்தானியா என்ற கிராமம். இங்கு லாசர், மரியா, மார்த்தா என்ற சகோதர சகோதரிகள் வாழ்ந்தார்கள். இவர்கள் இயேசுவின் அன்பை பெற்றவர்கள். இவர்களில் லாசர் என்பவர் இறந்து போக, அவர் இறந்து 3 நாட்கள் ஆகியிருந்தும்
இயேசு கல்லறைக்கு சென்று கல்லறையை மூடியிருந்த கல்லை நகர்த்தச் சொல்லி, லாசரே வெளியே வா என்று சொல்லி இறந்து போயிருந்த லாசரை உயிர்ப்பித்தார். யோர்தான் ஆற்றங்கரையில் அமைந்திருப்பது எரிகோ நகர். எரிகோ நகரின் அருகிலுள்ள கும்ரான் குகைகளில் எசீன் என்ற துறவியர் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். அவர்கள் தங்களின் முக்கிய பணியாக திருநூலை தோல் சுவர்களில் படிக்கம் எடுத்தனர். அவர்கள் எழுதி வைத்த மிக பழமையான விவிலிய தோல் சுவர்கள். இப்போ நீங்கள் கேட்ட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்ட்ராப் வாய்ஸு. அது அந்த ஹோலி லேண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய பிளேஸில் பைபிளில் வர தொடர் கதைகள் வந்து நம்மளுக்கு வாய்ஸ் ரெக்கார்டில் கேட்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.